ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களினுடைய நகர்வு பார்க்கும் பொழுது சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொண்டு வருது. பணம், வேலை, குடும்பம், காதல் அப்படின்னு எந்த விஷயத்திலையுமே சிலருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய தன்னம்பிக்கையும் செயல்திறனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணியிடத்தில் தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் மேற்கொள்ள நினைக்கிறவங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் நீங்க பெறுவீங்க. துணையின் ஆதரவு தங்களுக்கு உற்சாகத்தையும் தருங்க. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். அதே நேரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் தங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவுங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால ஓய்வுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய பலன்களை தரக்கூடும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் கைகூடலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு குடும்பத்தினரின் ஆலோசனையை கேளுங்க. தொழிலில் புதிய பொறுப்புகளும் வரலாம். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். உடல் நலத்தில் சிறிய அசௌகரியங்களும் தோன்றலாம். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் தங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு தங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கவும் செய்யும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்களும் எழலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறும். முதலீடுகளில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல் ஒன்று தங்களை வந்தடையும். தொழிலில் இருந்த தடைகள் மெதுவாகவே விலகவும் ஆரம்பிக்கலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை பெரிய பிரச்சனையாக மாறாது. பண விஷயங்களில் பொறுமை தேவைங்க. பேச்சு திறமை பல இடங்களில் தங்களுக்கு சாதகமாகவே அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். எதிர்பாராத வருமானமும் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களால் நல்ல செய்தியும் கிடைக்க பெறுவீங்க. உடல்நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாங்க. புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு ஏற்ற காலங்க. அலுவலகத்தில் தங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு அதிகரித்தாலும் செலவுகளும் கூடுங்க. துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையலாம். நண்பர்களின் உதவியால் ஒரு முக்கியமான வேலை நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்க ஓய்வு அப்படிங்கிறது அவசியமாகின்றது. அதே நேரம் அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் லாபம் அதிகரிக்க செய்யும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய கூட்டாண்மைகளும் உருவாகலாம். குடும்பத்தில் அமைதி நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழலும் உருவாகும். பண சேமிப்பில் கவனத்தையும் செலுத்துவீங்க. சற்று சவால்களை சந்திக்க நேர்ந்தாலும் அவற்றை எளிதாகவே சமாளித்து விடுவீங்க. பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் தங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உடல் நலத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். புதிய திட்டங்கள் வெற்றியை தரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கலாம். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்குங்க.
வாகன பயணங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தங்களுக்கு மிகவும் உற்சாகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும், வருமானமும் அதிகரிக்கும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், குடும்பத்தினரின் ஆதரவு தங்களுக்கு பலமாகவே இருக்கும், நண்பர்களின் மூலமாக புதிய தகவல்கள் கிடைக்க பெறுவீங்க, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் காணப்படுங்க. அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க. அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்க பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில தங்களுடைய நற்செயல்கள் இருக்க பெறலாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம். முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உத்தமங்க. நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டா வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல், கமிஷன் ஏஜென்சி
கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் நம்பியவர்களே தங்களுக்கு துரோகம் செய்வார்கள். பண விஷயத்துல பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுக்கிறது, வாக்குறுதிகளை கொடுக்கிறது வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். வம்பு வழக்குகள் உண்டாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. நிறுவனத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. கூட்டாண்மையில தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். தங்களுடைய வணிகம் தொடர்பாக முதலீடுகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் வேலை வியாபாரத்திற்காக நீங்கள் நீண்ட பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடையலாம். நிதிநிலையை சரியாக பராமரிப்பது அவசியம். காதல் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. தங்களின் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தங்களுடைய மனதில் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதனால் வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்க பெறுங்க. பொறுப்புகள் சேரலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்க பெறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் விரும்பிய வெற்றியும் கிடைக்க பெறுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக சிறப்பான லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. வணிகம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பான பலன்களை அனுபவிப்பதற்கான சிறந்த நேரமாக இந்த நேரம் தங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் குடும்ப விஷயத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.